Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படினா உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு புது மேனேஜர் வராங்க அப்படினா அவங்கள்ட்ட உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணும்போது நீங்க சொல்வீங்க நான் இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படினு சொல்வீங்க. நான் இங்கு 5 வருடமாக வேலை பார்த்து வருகிறேன் அப்படினு சொல்வீங்க. அடுத்ததா குழந்தை காலையில இருந்து அழுது கொண்டே இருக்கிறது. குழந்தை காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்ததாக வந்து சில நேரம் சொல்லுவோம் என் பையன் பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சா அதனால் நேற்றுலேருந்து படிச்சுட்டே இருக்கான், அதாவது படித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்வீங்க. நான் 10 வருஷமாக என் சொந்த வீட்டில் தான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ படித்து வருகிறேன், செய்து வருகிறேன், காலையிலேருந்து நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ காத்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். படித்துக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சிச்சுவேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, இது ரொம்ப முக்கியமானது இல்லையா. நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா. அப்போது இதை இங்கிலீஷில் என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா டைட்டிலே இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. டென்ஸ் அப்படின்னாலே சில பேர் வந்து ஸோ அது இங்கிலீஷ் மேஜராக இருந்தால் வந்து ஈஸியாக கவனிப்பாங்க. பட் இதே வேறு மேஜராக இருந்தாலோ இல்லை வந்து இங்கிலீஷ் பிடிக்காது ஆனால் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலோ டென்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவீங்க. பட் அந்த பயமே வேண்டாம். ஜஸ்ட் அதுக்கான ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக அதில் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். ஓகே டன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினிங் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் அடுத்ததான் இதில் என்ன யூஸ் பண்ணணும், ஒன்று ஹேவ் யூஸ் பண்ணணும் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணணும். இது ப்ரெசன்ட் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் அப்படின்ற பொழுது ஒன்று ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பீன் யூஸ் பண்ணணும். அடுத்தது இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே அந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது ஒரு செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த செயல் அதை இங்கிலீஷில் எழுதும் பொழுது அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். எக்ஸாம்பிள் பிளேயிங், ஸ்லீப்பிங், ஒர்க்கிங், ஈட்டிங், ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்லணும் சரியா. அப்போது சப்ஜெக்ட் ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், பீன் யூஸ் பண்ணுவோம், வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம் சரியா. டன். ஸோ இப்போது இந்த டென்ஸை வந்து எந்த சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நல்லா அதை கவனிச்சுக்கோங்க. பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்டில் இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இன்கேஸ் ஃப்யூச்சர்லேயும் நடக்கலாம், அது நம்மளுடைய கையில் எல்லாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏதாவது இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, மேனேஜர் வர்றதுக்காக நீங்கள் ஹெச்ஆர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு காலையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 o'clock போகிறீங்க அப்படின்னா 11 o'clock ஆகிடுச்சு. 9 o'clockலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அப்போது 9 மணின்றது பாஸ்ட் நமக்கு இல்லையா. 11 மணிலேருந்து அதை நம்ம பார்க்கும்போது அது 9 மணின்றது அது நமக்கு பாஸ்ட்டு. ஸோ இந்த பாஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைம்லேருந்து ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் இன்னும் மேனேஜருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 9 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதே பாஸ்ட்லேருந்து இதே நான் 2018 நான் இங்கே தான் வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போது பாஸ்ட்டில் ஒரு அந்த விஷயம் வந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அது வந்து நடந்துகிட்ருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரெசென்ட்டில் வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு அப்படின்ற பொழுது இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம இந்த சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்க்கலாம், அப்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே டன். ஸோ இப்போ பாருங்கள், நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு இருக்கு. நான் பிறந்ததுலேயே நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நான் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அங்கே தான் நான் வசித்துட்ருக்கேன், அங்கே தான் வசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வீடு மாற்றிட்டேன், இப்போ வந்து கர்நாடகா வந்துட்டேன், இப்போ நான் வந்து கேரளா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிளேஸ் மாற்றி சொல்லும்போது ஸோ நான் இங்கே வந்து ஒரு 5 வருஷமாக இங்கே தான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம சொல்லுவோம் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் ஸோ நான் அப்படின்ற பொழுது இது நான் அப்படின்றது அதில் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இங்கிலீஷில் ஐ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தது ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணோம். ஹேவ் ஆர் ஹேஸ் யூசேஜ் தான் நம்ம Day 1 வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஹேவ் ஆர் ஹேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணோம். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணும். ஐ, வி, யூ, தே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணும். ஹீ, ஷீ, இட் நேம் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே டன். ஸோ இப்போது ஐ வந்திருக்கு, அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே
நான் தான் சொல்லியிருக்கேன் ஐ யூ தே வந்து ஹேவ் யூஸ் பண்ணோன்னு. ஸோ இப்போ ஐ வந்தால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே ஹேவ் ஆர் ஹேவ்ஸில் ஹேவ் எழுதியாச்சு, ஐ ஹேவ். அடுத்து இந்த பீன் அப்படின்ற வேர்டு எடுத்து எழுதியாச்சு, ஐ ஹேவ் பீன். அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். சரியா? இதில் ஆக்ஷன் என்னதில் வாழ்ந்து வருகிறேன், அது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம், லிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவ் அப்படின்ற வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தோம் அப்படின்னா லிவிங் அப்படின்னு மாறும். அப்போது ஐ ஹாவ் பீன் லிவிங். எங்கே வாழ்ந்து வருகிறேன்? தமிழ்நாட்டில். அப்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? இன் யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்போது இன் தமிழ்நாடு, ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இதை நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம்ல, அதாவது ஐ எம் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல, ஐ எம் லிவிங் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம்ல. இதை ஏன் நீங்கள் வந்து ஐ ஹாவ் பீன் லிவிங்னு லென்த்தாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வெறுமனே நான் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் லிவிங் அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனால் இந்த இடத்துல இத்தனை வருஷமாக நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன், அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்துலேருந்து நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஃபார் 10 years அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது 10 வருடமாக நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னும் நம்ம தெளிவாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு தனியாக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ இது டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ பாஸ்டில் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், ஒரு 2 மணி நேரமாக அவன் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்கான், கூப்பிட்டுட்டே இருக்க வரமாட்டேங்கிறான். ஓகே, அவன் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது அவர்கள் அப்படின்ற போது நம்ம இங்கே சப்ஜெக்டாக தே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஐவி யூ தே வந்தாலும் நம்ம ஹேவ் தானே யூஸ் பண்ணணும். அப்போது தே ஹேவ். இப்போ ஹேவ் ஆர் ஹேஸ்க்கு அப்புறம் பீன், அடுத்து பீன் எடுத்து எழுதியாச்சு. தே ஹேவ் பீன். வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இதில் வேர்ப் என்ன? விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இங்கிலீஷில் தான் பிளேன்னு சொல்லுவோம். இந்த பிளே கூட ஐஎன்ஜி சேர்த்தோன்னா பிளேயிங். தே ஹேவ் பீன் பிளேயிங். என்ன விளையாடி கொண்டு இருக்கிறார்கள்? கிரிக்கெட். தே ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே அவன் 2 மணி நேரமாக விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் 2 hours 2 மணி நேரமாக அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறான். தே ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் அண்ட் ஃபாரை யூஸ் பண்ணி தான் அதிகமாக இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இத்தனை மணி நேரமாக, இத்தனை நாட்களாக அப்படின்னு அந்த டியூரேஷன், டைம் டியூரேஷனை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது ராமு ஹேஸ் பீன் வாட்சிங் ஃபார் 2 hours. வாட்சிங் டிவி ஃபார் 2 hours அப்படின்னு இருக்கு. ராமு 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான். டிவி பார்த்து கொண்டே இருக்கிறான். 2 மணி நேரமாக அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ராமு ஹேஸ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours. ஓகே, இதை சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மணி நேரமாக, 2 வருடமாக, 10 மாதமாக, 2 வாரமாக இப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் 2 weeks, ஃபார் 2 years, ஃபார் 2 months. ஓகே, ஸோ இப்போ ராமு ஹேஸ் பீன் வாட்சிங். ராமு அப்படின்றது ஒரு சிங்குலர் நேம், அதனால் நான் இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐவி உதய் வந்து ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட்டு சிங்குலர் நேம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஐவி உதய் வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ராமு ஹேஸ் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours. மை டாட்டர் ஹேஸ் பீன் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங் அப்படின்னா எப்படி ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோன்னா அது மாதிரி சின்ஸ் அப்படின்னா இதிலிருந்து, சின்ஸ் மார்னிங் காலையிலிருந்து. ஓகே, இப்போது மை டாட்டர் ஹேஸ் பீன் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து என் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அவள் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனேன்னா அவர் பொம்மை கேட்டா வாங்கி தரல, காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல மை டாட்டர் ஹேஸ் பீன் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். குழந்தை காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது மை சைல்டு ஹேஸ் பீன் க்ரையிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் ஹார்ஸ். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபார் ஹார்ஸ் அப்படின்னா பல மணி நேரமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் ஹார்ஸ்.
ரொம்ப பல மணி நேரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே வந்து ஒரு 2 மணி நேரமாக பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து விக்கி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ரீசன்ட்லி அப்படின்னா சமீப காலமாக அப்படின்னு அர்த்தம். இது என்னன்னே தெரில, ஆரம்பத்துலலாம் அவன் வந்து அவ்வளோ ஒன்றும் சுறுசுறுப்பாக இல்லை. ஆனால் இந்த ரீசெண்டாக சமீப காலமாக அவன் ரொம்ப அப்படி கடினமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல விக்கி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ரீசன்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நான் பல மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஆன் அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா ஒரு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஆன் அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த ஆருக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படி தான் அதை தான் யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் an hour அப்படின்னா நான் வந்து ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், we have been bursting crackers since morning. இப்போ தீபாவளி டைமில் காலையிலேருந்து நம்ம பட்டாசு வெடிச்சிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ இப்போ பர்ஸ்டிங் அப்படின்னா வந்து வெடிக்கிறது. ஓகே, பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ்னால் பட்டாசு வெடிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் சின்ஸ் மார்னிங்னா காலையிலேருந்து நாங்கள் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது வி ஹாவ் பீன் பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இட் ஹேஸ் பீன் பார்க்கிங் சின்ஸ் லாஸ்ட் நைட். ஏனத்துல அந்த நாய் நேற்று நைட்லேருந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இட் ஹேஸ் பீன் பார்க்கிங் அப்படின்னா நாய் குறைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ இட் ஹேஸ் பீன் பார்க்கிங் சின்ஸ் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்னா நேற்று இரவு. ஸோ நேற்று நைட்லேருந்து அது குறைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் பீன் பார்க்கிங் சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படின்னா லாஸ்ட் நைட்லேருந்து அது குறைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டன். அடுத்தது பாருங்கள், I have been working on this project for 5 years and I'm tired now. ஸோ அது பாஸ்டில் ஆரம்பிச்சிருச்சு. 5 வருஷமாக வந்து இந்த ப்ராஜெக்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 years. நான் இந்த ப்ராஜெக்டில் 5 வருஷமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஓகே, அண்ட் ஐ எம் டயர்ட் நவ். நான் ரொம்ப நான் இப்போது டயர்ட் ஆகிட்டேன். 5 வருடமாக நான் அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டு வருகிறேன், இப்போ நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 years அண்ட் ஐ எம் டயர்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். தே ஹேவ் நாட். இப்போது இவ்வளோ நேரமாக வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்களேன். தே ஹேவ் நாட் பீன் ஸ்டடிங் சின்ஸ் எஸ்டர்டே. எக்ஸாம் வந்துருச்சு ஆனால் அவன் நேற்றுலேருந்து அவன் படிக்கவே இல்லை. சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னா நேற்றிலிருந்து. சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையிலிருந்து. அப்போ சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னா நேற்றிலிருந்து. அப்போது நேற்றுலேருந்து அவர்கள் படிக்கவில்லை. ஸோ தே ஹாவ் நாட் பீன் ஸ்டடிங் சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல அந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே நெகட்டிவாக பார்ப்போமா சில சென்டென்ஸை. இப்போது ராமு ஹேஸ் பீன் வாட்சிங் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை ராமு ஹேஸ் நாட் பீன் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவோமா. ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேவ் ஆர் ஹேஸுக்கும் இந்த பீனுக்கும் நடுவில் மட்டும் நம்ம நாட் சேர்த்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அந்த நாட் சேர்க்கும் பொழுது அதை நம்ம ஸ்டைலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஹேவ் நாட், ஹேஸ் நாட் அப்படின்னு சொல்லாமல் ஹேசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போது ராமு ஹேஸ் நாட் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லலாம். ராமு எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்பான், ஏன்னா தெரியல இந்த 2 மணி நேரமாக அவன் டிவி பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த டைமில் ராமு ஹேஸ் நாட் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லலாம். 2 மணி நேரமாக அவன் டிவி பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். மை டாட்டர் ஹேஸ் பீன் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். குழந்தை நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்துச்சு, அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து அழுகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது மை டாட்டர் ஹேஸ் நாட் பீன் க்ரையிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு காலையிலேருந்து அழுகலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours அப்படின்ட்டு இருக்குது. நேற்றுலேருந்து மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த 2 மணி நேரமாக மழை பெய்யல அப்படின்போது இட் ஹேஸ் நாட் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours. இட் ஹேஸ் நாட் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours. அடுத்து விக்கி ஹேஸ் பீன். இந்த இடத்துல ஹேஸ் பீன் அப்படின்றதுக்கு பதிலாக ஹேஸ் நாட் பீன், ஹேஸ்ன்ட் பீன் அப்படின்னு சொல்லுவோம். விக்கி ஹேசன் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ரீசன்ட்லி. கொஞ்ச நாளாக வந்து அவன் சரியாக ரொம்ப ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது விக்கி ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ரீசன்ட்லி அப்படின்னு சொல்லலாம்.
ஐ ஹாவ் நாட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் அவர். முன்னாடிலாம் நான் அவனுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போலாம் 1 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஐ ஹாவ் நாட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் அவர், 1 மணி நேரம் கூட நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறதில்ல, 10 நிமிஷம் தான் பார்ப்பேன், கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு ஐ ஹாவ் நாட் பீன் ஒர்க்கிங் ஃபார் அன் அவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து we have not been bursting crackers since morning. காலையிலேருந்து நாங்கள் பட்டாசு வெடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ we have not been bursting crackers since morning அப்படின்னு சொல்லலாம். அடுத்து it has not been barking since last night. நேற்று நைட்லேருந்து நாய் குறைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ it has not been barking since last night அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போ அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, they have not been studying since yesterday வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது இதை கேள்வியாக கேட்குறோம் சரியா. இப்போ பாசிட்டிவ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் பார்த்தாச்சு. கொஸ்டினாக கேட்கும்போது வந்து இது ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது இதில் கேள்வியாக கேட்கும் பொழுது இந்த ஹேவ் ஹேஸை தூக்கி ஃபஸ்ட்டாக போடுவோம், சப்ஜெக்டை தூக்கி ரெண்டாவதாக போடுவோம் சரியா. இப்போ பாருங்கள், ஹேவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், ஹேவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ். அப்போது ஹேவ் அப்படின்றது ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்து செகண்டாக வந்துருச்சு, அப்புறம் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அது அப்படியே வந்துருச்சு, பீனு இது வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து வந்தாச்சு. ஹேவ் யூ பீன் லேர்னிங் இங்கிலீஷ், நீ ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது அடுத்தது பாருங்கள், ஹேவ் யூ பீன் லிவிங் ஹியர் ஃபார் 30 years, 30 வருஷமாக நீங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது ஹேவ் யூ பீன் லிவிங் ஹியர், இங்கே வாழ்ந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹேவ் யூ பீன் லிவிங் ஹியர் ஃபார் 30 years, 30 வருஷமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்தது ஹேஸ் ஹீ பீன் ஒர்க்கிங் தேர் சின்ஸ் 2020, அவன் 2020 அங்கே தான் வேலை செஞ்சுட்ருக்கானா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்போம் இல்லையா. ஸோ இப்போ அந்த இடத்துல ஹேஸ் ஹீ பீன், இப்போ ஹேஸ் ஹீ பீன், ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஹீ வந்திருக்கு, அதனால் அங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ ஹேஸ் ஹீ பீன் ஒர்க்கிங் தேர் சின்ஸ் 2020, 2020 அவன் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து இதை கேள்வியாக இன்னும் WH கொஷின் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும் பொழுது அதிகமாக இந்த ஹவு லாங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஹவு லாங் அப்படின்னா டைம் டியூரேஷனை காட்டும், எவ்வளவு நாளாக, எத்தனை வருஷமாக. அந்த இடத்துல நீங்கள் ஹவு லாங் இயர்ஸ், ஹவு லாங் டேஸ் அப்படின்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஹவு லாங் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும். ஓகே, டன். ஸோ இப்போ ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஸ்டடியிங், எவ்வளோ நேரமாக நீ படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, நான் படிச்சுட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படியா, எவ்வளோ நேரமாக நீ படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போ ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. என்ன இன்னுமே இந்த வேலையை செஞ்சுட்ருக்க, காலையிலேருந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த, வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காலையிலேருந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது என்ன, ஹவு லாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வாட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் இந்த WH வேர்டை மறைச்சிட்டு ரிமைனிங் பாருங்கள். ஹேவ் யூ பீன் ஸ்டடிங்னு இருக்கா, இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குது, ஹேவ் யூ பீன் தான் இங்கேயும் இருக்கேன், ஹேவ் யூ பீன், இந்த வேர்பை மட்டும் நான் இங்கே லேர்னிங் இங்கே இருக்குது, இங்கே ஸ்டடிங்னு நான் மாற்றிருக்கேன். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன கொஷின் வேர்டு அந்த வாக்கியத்தில் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த கொஷின் வேர்டை நீங்கள் இங்கிலீஷில் எழுதினா மட்டும் போதும். இப்போது வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங் இருக்கு இல்லையா, வாட் அப்படின்றத மறைச்சிட்டிங்கன்னா ஹேவ் யூ பீன் டூயிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து நீங்கள் ஏதோ செஞ்சிட்ருக்க, இந்த இடத்துல வெறுமனே சொன்னால் பத்தாது. ஸோ ஹேவ் யூ பீன் டூயிங் திஸ் ஒர்க் சின்ஸ் மார்னிங், இந்த வேலையை நீ காலையிலேருந்து செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ இந்த இடத்துல வாட் அப்படின்னு சேர்க்கும்போது காலையிலேருந்து நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போ இந்த என்ன அப்படின்ற வார்த்தைக்காக நம்ம இங்கே வாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம் சரியா. ஸோ ஈஸி தான் இது சரியா, டன். ஸோ கீழே வந்து 3 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் உங்கள் வீடியோவை 2 வாரமாக பார்த்து வருகிறேன். இப்போது நீங்கள் என்னோடய வீடியோவை ஒரு பர்டிகுலர் டைம்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இப்போது நான் அப்புறம் 2 மாதமாக பார்த்துட்ருக்கேன், இல்லை 1 மாதமாக பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் 1 வாரமாக தான் பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் நேற்றுலேருந்து உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் 1 வாரமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற அந்த டைம் டியூரேஷனை இந்த இடத்துல போடுங்க சரியா. டியூரேஷன் இல்லை, எந்த டைம்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, ஆமாம் டியூரேஷன் தான், இத்தனை நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் உங்கள் வீடியோவை 2 வாரமாக பார்த்து வருகிறேன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேபி டைம் டியூரேஷனாக மாற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நீ எவ்வளவு நாளாக இங்கே வேலை செய்து வருகிறா, இதை நீங்கள் கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, நீங்கள் வேலை பார்க்குற, எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை இது நீங்கள் கேட்கலாம். அவன் 2 மணி நேரமாக மொபைல் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இது ஏன் டைம், அவன் 2 மணி நேரமாக அவன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், ஸோ அந்த மொபைலை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 2 மணி நேரமாக அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஸோ இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமாக இன்னொரு விஷயம்,
நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணுறேன், கொஷனாக இருந்துச்சு அப்படின்னா எண்டில் வந்து கொஷின் மார்க் போட மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.